நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் அழைப்பை ஏற்று மக்கள் பவனுக்கு சென்றார் தாவேக தலைவர் விஜய். ஆட்சி அமைப்பது தொடர்பாக சுமார் 1 மணி நேரம் ஆளுநர் விஜய் முக்கிய ஆலோசனை. தாவேக தலைவர் விஜயுடனான ஆளுநரின் சந்திப்பு குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக பெறவில்லை என்பதை ஆளுநர் விஜயிடம் விளக்கியதாக தகவல். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை தாவேக பெறவில்லை என விஜயிடம் கூறியதாக ஆளுநர் விளக்கம். 2வது முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்த நிலையில் லோக்பவன் தரப்பில் விளக்கம். தற்போதைய சூழலில் தாவேக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்லேக்கர் மறுத்துவிட்டதாக மக்கள் பவன் வட்டாரங்கள் தகவல். பெரும்பான்மை இருக்கிறது என விஜய் நிரூபித்தால் அடுத்த நிமிடம் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். தமிழ்நாட்டில் நிலையான அரசு அமைய வேண்டும் என்பதில் ஆளுநர் உறுதியாக உள்ளதாக மக்கள் பவன் வட்டாரங்கள் திட்டவட்டம். 113 எம்எல்ஏக்களை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி அமைப்பீர்கள்? மக்கள் பவனுக்கு அழைத்து தாவேக தலைவர் விஜயிடம் ஆளுநர் ஆர்லேக்கர் விளக்கம் கேட்டதாக தகவல். எம்எல்ஏக்களை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 113 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நிலையான அரசு அமைக்க முடியுமா? சென்னை மக்கள் பவனில் தன்னை சந்தித்த விஜயிடம் ஆளுநர் ஆர்லேக்கர் சந்தேகம் எழுப்பியதாக தகவல். 113 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதால் வேறு எந்த கட்சிகளின் ஆதரவு தாவேகவிற்கு கிடைக்கும்? சென்னை மக்கள் பவனிற்கு வருகை தந்த விஜயிடம் விளக்கம் கோரினார் ஆளுநர் ஆர்லேக்கர். வெறும் 113 எம்எல்ஏக்கள் இருக்கும் நிலையில் பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என எப்படி நம்புகிறீர்கள்? மக்கள் பவனுக்கு வந்த விஜயிடம் ஆளுநர் ஆர்லேக்கர் கேள்வி எழுப்பியதாக தகவல். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சட்ட நிபுணர்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காதது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழக ஆளுநர் விஸ்வநாத் ஆர்லேக்கரின் கேரள பயணம் திடீரென ரத்து. தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் முடிவு. ஆளுநர் ஆர்லேக்கருடன் தலைமைச் செயலாளர் டிஜிபி சந்திப்பு. விஜய்க்கு கான்வாய் பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் விளக்கம் கேட்டதாக தகவல். தாவேக தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவுக்காக நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த பணிகள் நிறுத்தம். ஆளுநர் தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் பதவியேற்பு விழா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த கான்வாய் வாகன பாதுகாப்பு வாபஸ். ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற முடியாமல் இருக்கும் நிலையில் திரும்பப் பெறப்பட்டன. சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டிற்கு செல்லும் வழியில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகள் அகற்றம். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் திரும்பப் பெறப்பட்டனர். தாவேக தலைவர் விஜய் வீட்டில் பாதுகாப்பு பணிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் கருவிகள் அகற்றம். ஆட்சி அமைப்பதில் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஆதரவு கேட்டு கடிதம் அனுப்பியதோடு செல்போனிலும் தொடர்பு கொண்டு பேசினார் தாவேக தலைவர் விஜய். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தகவல். தாவேகவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கடிதம் எழுதி ஆதரவு கோரியிருக்கிறார். பேசினார், நாங்கள் ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கிறேன்.
தாவேக தலைவர் விஜயை பதவியேற்க ஆளுநர் அழைக்க வேண்டும். தனிப்பெரும் கட்சி எனும் அடிப்படையில் உரிமை இருப்பதாக திருமாவளவன் வலியுறுத்தல். தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் எந்த முடிவையும் எடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கிறார். இது ஏற்புடையதல்ல. பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கா என்பதை சட்டமன்றத்தில் தான் அவர் நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியனுடன் தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சந்திப்பு. தாவேக ஆட்சி அமைக்க கடிதம் மூலம் ஏற்கனவே விஜய் ஆதரவு கோரிய நிலையில் நேரில் சந்தித்தும் அழைப்பு. CPM மாநில செயலாளர் சண்முகத்தை சந்தித்து ஆதரவு கோரியது தாவேக. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினரையும் சந்தித்து ஆதரவு கோரப்பட்டது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி ஒரே நாளில் இரண்டாவது முறையாக IUML தலைவர் காதர் மொய்தீனுடன் அருண்ராஜ் சந்திப்பு. திமுக கூட்டணி தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்த பின் அவர் எடுக்கும் முடிவை பின்பற்றுவோம் என காதர் மொய்தீன் பேட்டி. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து தாவேகவை ஆட்சி அமைக்க விடாமல் செய்து வருவதாக அருண்ராஜ் குற்றச்சாட்டு. தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் பேட்டி. பெரிய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ADMK DMK கூட்டணி அமைச்சு தாவேகாவை ஆட்சி அமைக்க விட மாட்டாங்கன்னு மக்கள் மத்தியில பெரிய பேசுபொருளா இருக்கு 2 நாளா. உங்களுடைய பதில்? இது கண்டிப்பா இது நல்ல வேலை நீங்க கேட்டீங்க. தமிழக மக்கள் இதை நல்லா பார்க்கணும். எப்படி இப்போ OPS ஏன் வெளியே அமிச்சாங்க? அவர் திமுகவோட உறவு வச்சிருக்காருன்னு தான் சொல்றாங்க. இப்போ ஏன் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். ஸோ தமிழக மக்கள் இந்த நிகழ்வை எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்கணும், சிந்திக்கணும். இவங்களுக்காக மீதி மற்ற தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமான்னு சிந்திக்கணும். தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து இடதுசாரிகளுடன் சேர்ந்து நாளை அறிவிப்போம். அதிமுகவுடன் திமுக கூட்டணி என்பது ஒரு யூகம் எனவும் திருமாவளவன் பேட்டி. அது இன்னும் ஒரு ஷேப்புக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு வடிவத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்தால் அப்போது எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். அது தெரியல, அது யூகமாக நான் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில் உள்ள IUML கட்சியிடமும் ஆதரவு கோரியது தாவேக. முடிவுக்காக காத்திருப்பதாக தாவேகவின் CTR நிர்மல்குமார் விளக்கம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் MK ஸ்டாலின் ஆலோசனை. அறுதி பெரும்பான்மைக்கு தாவேக ஆதரவு கோரியுள்ள நிலையில் இடதுசாரி கட்சி தலைவர்கள் திருமாவளவன் சந்திப்பு. விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக அழைக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் கோரிக்கை. பதவியேற்கும் முன்பே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என நிபந்தனை விதிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என CPM கோரிக்கை. பதவியேற்க அழைக்காமல் ஆளுநர் காலம் கடத்தி வருவது ஏற்புடையது அல்ல என்றும் சாடல். NDA கூட்டணியில் எந்த கட்சியின் ஆதரவையும் தாவேக கோரவில்லை. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம்தான் ஆதரவு கோரியிருப்பதாக CTR நிர்மல்குமார் விளக்கம். சென்னை பனையூர் தாவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் MLA-க்களுடன் ஆலோசனை. விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் இதுவரை அழைக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய விவாதம். திமுக சட்டப்பேரவை குழு தலைவர் சட்டப்பேரவை கூடும் முன் தேர்ந்தெடுக்கப்படுவார்.
சென்னையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு பின் டிகேஎஸ் இளங்கோவன் தகவல். கூட்டணியிலிருந்து விலகுவதாக காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டிற்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம். தேர்தலுக்கு பிறகு அல்ல, தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சிதான் காங்கிரஸ் என்றும் கண்டனம். இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் நிலையான ஆட்சி அமைவதே திமுக முதன்மை நோக்கம். இருப்பினும் அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு அவசர முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கி திமுக தீர்மானம். சட்டமன்ற திமுக உறுப்பினர்கள் சென்னையில் தங்கியிருக்க மு.க. ஸ்டாலின் உத்தரவு. வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். திமுகவின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளதாக கட்சி எம்எல்ஏக்களிடம் மு.க. ஸ்டாலின் தெரிவித்ததாக தகவல். என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் தகவல். திமுக அதிமுகவுடன் கூட்டணி என்கிறார்களே என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் மறுத்துள்ளதாக டிகேஎஸ் இளங்கோவன் பதில். இருப்பினும் கூட்டணி குறித்து மு.க. ஸ்டாலின் எடுக்கும் முடிவை ஏற்போம் என்றும் பேட்டி. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு நேற்றிலிருந்து செய்திகள் வெளியாகி எங்கள் தலைவர் அதை மறுத்திருக்கிறார். நேற்று இரவு நேரத்துல தான் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மறுத்திருக்கிறார். அவர் முடிவெடுப்பார். அப்படி அவர் ஒரு முடிவை எடுத்தால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அந்த முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்க? இதுவரை அந்த முடிவு எடுக்கவில்லை. தலைவர் முடிவு எங்கள் முடிவு. அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு திடீரென அனுப்பப்பட்டது தாவேகாவிற்கு எதிரான இபிஎஸ்ஸின் புதிய வியூகம் என தகவல். விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத வகையில் கட்சி எம்எல்ஏக்களை பாதுகாக்க முடிவு. தாவேகா மூத்த தலைவர் ஒருவர் அதிமுக எம்எல்ஏக்களிடம் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கோரியதால் இபிஎஸ் கோபமடைந்ததாக தகவல். அதிமுகவை உடைக்கும் வகையிலான செயல்பாட்டால் தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்க இபிஎஸ் புதிய வியூகம் வகுத்துள்ளதாகவும் தகவல். புதுச்சேரியில் வெவ்வேறு ரிசார்ட்டுகளில் தங்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்களை ஒரே இடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை. பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு கருதி எம்எல்ஏக்களை ஒரே இடத்தில் தங்க வைக்க உள்ளதாக தகவல். திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை. இபிஎஸ் கிங் மேக்கர் அல்ல, கிங் எனவும் அவர் தீர்க்கமான முடிவெடுப்பார் எனவும் பேட்டி. அதிமுக கூட்டணின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, எந்த முடிவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நல்ல முடிவை எடுப்பார், தீர்க்கமாக முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் கடைசியில் நிற்கும். அந்த அவர் எடுக்கிற முடிவு நல்லதாகவே இருக்கும். கிங் மேக்கர்ல அவரே தான் கிங். இஸ் நாட் ஏ கிங் மேக்கர். எங்க பொதுச் செயலர் தான் கிங். சோ கிங் மேக்கர் கிடையாது, அவர் தான் கிங். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 47 பேரும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் உள்ளனர். எம்எல்ஏக்கள் இடையே பிளவு என்பன போன்ற பொய் செய்திகளை ஊடகங்கள் பரப்ப வேண்டாம் என அதிமுக கோரிக்கை. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு இபிஎஸ் வருத்தப்பட்டார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. நான் அவர் போய் பார்க்கும்போது கூட பார்த்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஏன்னா மனசுலாம் கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம இப்படி ஆகிட்டோம்னாரு. சரி விட அனுப்பி பார்த்துக்கலான்னாரு. அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்டாலின்லாம் எப்படிப்பட்ட லீடர்ப்பா, அவரே வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு ஜனங்க ஓட்டு போடுதுன்னு அப்படிதான் அவர் மனசார கஷ்டப்பட்டார். தாவேக ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில்
சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தை முன்னெடுக்க தாவேகவினர் திட்டமிடுவதாக தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகவின் தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஆளுநரை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் முதலமைச்சர் என். ரங்கசாமி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்த நிலையில் விரைவில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை துணைநிலை ஆளுநருடன் முதலமைச்சர் ரங்கசாமி சந்திப்பு. தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கிய நிலையில் விரைவில் ஆட்சியமைக்க ஆதரவு கோரி கடிதம் அளிக்க உள்ளதாக ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம். சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று முடிவு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்ட தேர்தல் நடத்தை விதிகள் வாபஸ். சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கை தீவிரமான நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருச்செந்தூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பிரபல ரவுடி மரியா அந்தோனி ஆக்னலை காலில் சுட்டுப்பிடித்த போலீசார். கைது செய்ய முயன்ற போலீசாரை ரவுடி தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் நடவடிக்கை என போலீசார் விளக்கம். தமிழ்நாட்டில் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். இணையதளத்தில் முடிவுகளை வெளியிட ஏற்பாடு. அசாமில் வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிறது புதிய அரசு பதவியேற்பு விழா. பிரதமர் மோடி முன்னிலையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாக அறிவிப்பு. பீகாரில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்றது புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா. முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் உள்ளிட்ட 32 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக ஐபேக் நிறுவனத்துடன் செய்யவிருந்த ஒப்பந்தத்தை கைவிட்டார் அகிலேஷ் யாதவ். ஐபேக் வியூகம் வகுத்தும் திரிணாமுல் படுதோல்வி மற்றும் அந்நிறுவனம் மீதான இடி நடவடிக்கைகளால் சமாஜ்வாதி முடிவு. உத்தராகண்டில் உள்ள லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் சொந்தம் கொண்டாடுவதன் எதிரொலி. நேபாளத்துடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக இந்தியா அறிவிப்பு. சீனாவில் பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சர்கள் 2 மரண தண்டனை. லஞ்ச ஊழல் வழக்கில் 2 ஆண்டுகள் சிறைக்கு பின் மரண தண்டனை என தீர்ப்பு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.